வணக்கம் நேயர்களே. இன்று மார்ச் 4, 2026 அறிவன்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளியல் செய்தி, உள்நாட்டுச் செய்தி, வானிலை செய்தி. இனி விரிவான செய்திகள். பொருளியல் செய்தி. நோர்வேயின் ஏற்றுமதி கடந்த ஆண்டு 2500 பில்லியன் குரோனராக உயர்ந்துள்ளது. இது நாட்டின் மொத்த வருமானத்தில் 45% எண்ணெய் எரிவளி மட்டுமன்றி தரைவழி பொருள்களின் ஏற்றுமதியும் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. உள்நாட்டுச் செய்தி. நோர்வேயில் குடியிருப்பு விலைகள் பிப்ரவரியில் 0.5% உயர்ந்துள்ளது. பெர்கனில் விலை அதிகரித்தாலும் தலைநகர் ஒஸ்லோவில் 0.4% குறைந்துள்ளது. இது நாட்டின் பொருளியல் நிலையை எதிரொலிப்பதாக வல்லுநர்கள் கருதுகின்றனர். வானிலை செய்தி. நோர்வேயில் இளவேனிற் காலம் முன்னதாக வருகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 2 கிழமைகள் முன்னதாக இளவேனில் தொடங்குகிறது. 2025 ஆண்டு நோர்வே வரலாற்றிலேயே மிக வெப்பமான ஆண்டாக பதிவாகியுள்ளது. பருவநிலை மாற்றமே இதற்கு காரணம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.